शान्तिशान्तगी सकला भवतु सकलं पुनत्तु सकवीर्यं करवामहे तेजस्विनावधीरमस्तु मा विद्विषावगैः ॐ शान्ति शान्ति शान्तगी हरिः ॐ गौरीमाय सलिलानि लक्ष्यते कमले दिविपदे सा सरस्वते अष्टावधे नवपदे भूमशी सहस्राक्षराः परमेभ्यो वीरात्मनाय विद्महे गण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् हरिः ॐ இதயக்கோவிலில் வசித்திடும் எப்படி மறவேன் ஐயா இதயக்கோவிலில் வசித்திடும் எப்படி ரவேன் ஐயா ஐயப்பா இதயக்கோவிலில் வசித்திடும் எப்படி மறவேன் ஐயா பதமலரை தினம் இசையனும் மலையாளே பதமலரை தினம் இசையனும் மலையாளே பாடி பணிந்தேனையா ஐயப்பா இதய கோவிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மறவேன் ஐயா பட்டம் பதவியனும் புகழறியேன் பாதமே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் பட்டம் பதவியனும் புகழறியேன் பாதமே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே அருள் தரும் ஐயப்ப சுவாமி ஐயா இதய கோவிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மறவேன் ஐயா ஐயப்பா இதய கோவிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மறவேன் ஐயா எப்படி மறவேன் ஐயா எப்படி மறவேன் ஐயா பகவன் பகவதே கிருபயா ஸ்வஸ்தி மந்திரார்த்தாः சத்யாः சகலாः ஸ்ரீமந்தோ மகான்வானகிரகணந்தோ வேதாகமூர்த்தம் தீர்க்கமாயுஷ்யம் பூஜா ஸ்ரீமந்தகாமகாந்தகாரி கிரகணந்தோ அஸ்ய மந்திரசம்பாவித மந்திரலோப திரவியலோப கிரியாலோப நின்னாதிரேக விஸ்மதா வித்யாபராய பிரயுக்தாய சர்வே தோஷா சாந்தமான பூஜா ஸ்ரீமந்தகா மகாந்தகான கிரகணந்தோ அஸ்ய கரிஷ்யமானஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்டநாயக ஹரிகரபுத்திர தர்மசாஸ்தாதேவதாப்ய मंडलाभिषेक पूजा कर्मणि मंदवादन प्रयुक्ताय विशेषण परिपूजा वसन्न मंडप पूजा कर्मणि उपेदत्तूर्णां सगुरुम्बाणाम् अनेक स्वामिमार्गणामदेस्य भक्त अडियार्गणामदेस्य भक्तर्गणामदेयान क्षेमारोग्यदा सिद्ध्यर्थेश्वर धनगणक वस्तुवागण अष्टलक्ष्मी कृपागण चक्रवर्तीत्यर्थेश्वर भोगभोग्यादित्यर्थेश्वर पूजा श्रीमन्तका महान्तकानि गृह्णन्तो सुखिनो भवन्तु समस्त धर्मकलाण्यं भवतु अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक हरिहरपुत्र धर्मशास्त्रा देवताभ्य अय्यप्प स्वामी स्वामी प्रीत्यमान पंचपुराणं अवतार्य கைப்போதும் மலர்தூவி காதலித்து வாமோர்கள் முப்போதும் முடி சாய்த்து தொடர்கின்ற முதல்வனை அப்போதும் மலர்
சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசையே திருப்பெருந்துறையுரை சிவனே யாரொடு நோகேன் யார்கடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள்ளையானால் பார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரிவாயி ஒளிவளர் விளக்கே உணப்பேலான்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் படைக்கின்றிரள் மணிக்குன்றே தித்தத்துள் தித்திக்கும் தேனியே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் மாடரங்காக வழிவட கூத்து கந்தாயி தொட்டனே விளம்புமா விளம்பி சீரும் திருமும் பொலிய சிவலோகநாயகன் செவடிக்கு ஆறும் வராத அறிவு பெற்றேன் பெற்றதார் வருவாருலகில் ஊரும் உலகும் தளர உலகி உமை மணவாளருக்கான் பாரும் விசும்பும் மறியும் வருசுனா பல்லாண்டு கூறுமே வேதனறி தடைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை மொழிய புனிதமாய் மலர்ந்தழுத சீதவளவையப்புவலே திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் திரவாம திரவாம எனையாச குருவாமி பிரவாகி திறமான பெருவாழ்மை தருமாயே பிரமாதை உணர்வோனே குகரேச குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாளே வான்முகில் வளாது வைக்க மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே எல்லாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க ஓம் சுவாமியே சுவாமி சரணம் சுவாமி சரணம். ஐயனின் மெய்யன்பர்களே, இன்றைய தினம் எமது ஆலயத்தினுடைய வாராந்த படிப்பூஜை, அதே போன்று ஐயப்பன் பூஜையில் அனைவரும் கலந்து ஐயனுடன் ஐக்கியமாகி இருக்கின்றோம். அந்த வகையில் இறைவனை நாங்கள் கும்பிட வேண்டும் என்றால், இறைவன் என்று கூறும் பொழுது அதற்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கின்றது, கடவுள் என்று. கடவுள் அதிலே பொருள் வந்துவிட்டது. எப்படி என்றால், என்னும் இருக்கின்றான், என்னையும் கடந்தவன் என்று பொருள். கடல் உள், என்னை கடந்து உள்ளவன், அப்படி என்று பொருளாகும். அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் வழிபடுவதற்கு எல்லோரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், சிலர் காசியில் இருப்பார்கள், காசி கங்கையில் ஸ்நானம் செய்திருக்க மாட்டார்கள். அதே போன்று இலங்கையில் எல்லோருக்கும் தெரியும் கதிர்காம புண்ணிய நதி இருப்பார்கள், அங்கே இருப்பார்கள், மாணிக்க கங்கையில் ஸ்நானம் செய்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பாக்கியம் கிடைத்திருக்காது. அதே இடத்தில் இருப்பார்கள், ஆனால்
பிற நாடுகளில் இருந்து பிற தேசங்களில் இருந்து அங்கே மலையை தந்து அங்கே ஸ்நானம் செய்து இறை வழிபாட்டினை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அதை பெறுவதற்கும் நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார்கள். அப்படி ஒரு பாக்கியத்தினால் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆகவே என் பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு, அடியவர்களே, எமது ஆலயத்தில் சென்ற 12ஆம் தேதி ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஐயப்பனுடைய ஜனன தினமாகிய உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பனுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் என்கின்ற நிகழ்வானது நடைபெற்றது. அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். எப்படி என்றால், கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுவது குழந்தை பிறப்பது, ஜனனம். இங்கே எமது ஆலயத்தின் விசிசாகா பகுதியில் ஐயப்பன் ஜனனமாகி இருக்கின்றார் உத்தர நட்சத்திரத்தில். அந்த பிறந்த குழந்தையை பராமரிக்கும் முகமாக தொடர்ச்சியாக 45 நாட்கள் அல்லது 48 நாட்கள், இந்த மண்டலம் என்று சொல்லப்படுவது 45 நாட்களும் எடுத்துக்கொள்ளலாம், 48 நாட்களும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 15 நாட்கள் தேய்பிறையாகவும் மீண்டும் ஒரு 15 நாட்கள் வளர்பிறையாகவும் வருகின்ற நாட்கள், இந்த 45 நாட்களை நாங்கள் குறிக்கின்றோம். ஐயப்பன் மண்டலத்தை நாங்கள் 48 நாட்கள் என்று கூறுகின்றோம். ஆகவே 2 வகையாக நாங்கள் அந்த மண்டலத்தை எடுக்கலாம். இறைவனுடைய கைங்கரியத்தில் 45 நாட்கள் அந்த மண்டலாபிஷேகம் என்பது ஆலயத்தில் நடைபெற்று குழந்தையை தினம்தோறும் பராமரித்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து இன்றுடன் அந்த மண்டலாபிஷேகம் பூர்த்தியாகி நாளைய தினம் மண்டலாபிஷேகத்தினுடைய இறுதி நாள் ஆகும். இந்த சமுத்திரம், கடல் எல்லோருக்கும் தெரியும். இந்த சமுத்திரத்தில் நாங்கள் பார்க்கலாம், அங்கே சமுத்திரத்தில் செல்பவர்களுக்கு தெரியும், பணிபுரிபவர்களுக்கு தெரியும். எப்படி என்றால், சமுத்திரத்தில் இருக்குமா ஒரு வலம்புரியை சுற்றி 108 இளமுறைகள் அங்கே காவல் காத்துள்ளது, ராஜா என்று கூறக்கூடிய வலம்புரி. அதே போன்று 1008 வலம்புரி ஒரு பாஞ்ச சைன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பாஞ்ச சைன்யத்தை காவல் காத்து வருவார். பாஞ்ச சைன்யம் என்றால் என்ன என்று தெரியுமோ? அதாவது மகாவிஷ்ணு பரந்தாமனின் கைகளில் இருப்பது பாஞ்ச சைன்யம் என்று கூறுவோம். அது யாருக்குமே கிடைக்காது, இறை கைகள். அப்படி சமுத்திரத்தில் நெடுக்கடலில் 1008 வலம்புரியை சுத்தி நெடுவில் அங்கே ராஜாவாக விட்டிருப்பாராம் பாஞ்ச சைன்யம் என்று கூறக்கூடிய சங்கம். அப்படிப்பட்ட உன்னதமான சங்கினால் நாளைய தினம் எம்பெருமானுக்கு மண்டலாபிஷேக பூர்த்தி என்று கூறக்கூடிய இறுதி நாள் விசேடமாக நடைபெறவிருக்கின்றது. அதிலும் நான் அறிந்த வகையில், நான் சமீபத்தில் தான் வந்தேன், இருப்பினும் நான் கேட்டு அறிந்த வகையில் இந்த கனடாவில் எமது ஆலயத்தில் தான் முதலாக 1008 வலம்புரி சங்கினால் நாளைய தினம் அபிஷேகம் நடைபெறுகின்றது என்பதை நான் அறிந்தேன். உண்மையில் நாளைய தினம் இந்த பூஜையில் பங்கு பெறுபவர்கள் எல்லோரும் பாக்கியவாளிகள், பாக்கியசாலிகள். ஏனென்றால் முதலாக 1008 வலம்புரிகளினால் என் பெருமானுக்கு நாளைய தினம் சங்காபிஷேகம் நடைபெறும். அதனை முன்னிட்டு இன்று மாலை அதனுடைய பூர்வாங்க பிரிவுகள் என்று கூறக்கூடிய வாஸ்து சாந்தி, இங்கே யாகம் புதிதாக அமைப்பதனால் வாஸ்து சாந்தி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கடஸ்தாபனம் என்று சொல்லப்படுவது பிரதான கும்பத்தை, மூலாலயத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பிரதிஷ்டை செய்வதற்காக, அபிஷேகம் செய்வதற்காக ஆக்குகின்ற நிகழ்வு கடஸ்தாபனம் என்று பொருளாகும். கடம் என்றால் குடம், ஸ்தாபனம் என்றால் ஸ்தாபித்தல். அப்படியான ஒரு உன்னதமான நிகழ்வு இன்று மாலை நடைபெற்று நாளைய தினம் காலை 8 மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் பூஜைகள் எல்லாம் சிறப்பாக ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து யாக பூஜைகள், விசேட திரவியோமங்கள், உபச்சார ஹோமங்கள், விசேட வசுதாரா ஹோமம், அதற்கும் மேலாக ஐயப்பனுக்கு அனைத்து விதமான நானாவித பழங்களினாலும் அபிஷேக பொருள்களினாலும் நாளைய தினம் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூடி இருக்கின்றது. ஆகவே இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த பூஜையில் அனைத்து பக்த அடியார்களும் கலந்து ஐயப்பனுடைய திருவருளை பெற்றுள்ள வண்ணம் வேண்டிக் கொண்டு
நேர காலங்களை கருத்தில் கொண்டு இன்னும் பல வேலைகள் இருப்பதனால் இத்தோடு என்னுடைய ஆசி செய்திகளை நிறைவேறி இன்று இந்த பூஜையில் கலந்த அனைவருக்கும் பக்தர்களுக்கும் பஜனை குழுவினர்களுக்கும் எல்லாம் அல்ல ஐயன் ஐயப்பனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றேன். சுவாமியே